வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வித் லவ், அபிஷன் ஜீவனத், அனஸ்வரா ராஜன், ஹரிஷ்குமார், சரவணன் மற்றும் பலர் நடித்து ஷானோட இசையில் மதன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆன்லைன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளாக இந்த படம் பார்க்கறதுக்குள்ள ட்விட்டரில் என்ன அலப்பறடா கொடுக்குறீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. ஓப்பன் பண்ணாவே வந்துட்டு வித்லவ் 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 வித்லவ். ஏன்னா எங்களுக்குலாம் லவ்வே இல்லையா? ஏன் இந்த அநியாயம் பண்ணுறீங்க? ஒரு படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லலாம். என்ன மாதிரி ட்வீட்டு கதையாக எழுதி வச்சுருக்கீங்க? அதுவும் ஒரு ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வந்தவங்களாம் வந்துட்டு ஐ போர் மை ஹார்ட், ஐ போர் மை சோல், ஆஹா ஓஹோ ஐயையோ அம்மம்மா. எதுக்கு இவ்வளோ ஹைப்பு? பொதுவாக ஒரு நல்ல படமாக இருந்தால் அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா அதை மக்களே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது வரைக்கும் நல்ல படங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரே வழி மக்கள் மூலியமா மட்டும்தான். நீங்கள் என்னத்தை பிஆர் பண்ணாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. சீரியஸாக இந்த படம் பார்க்குற வரைக்கும் எனக்குமே வந்து இவங்க கொடுத்த ஹைப்பில் ஓகே, போன வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த வருஷம் அபிஷன் நடிச்சு, அது ஏக்கி இது நடிச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் நானுமே நினச்சேன். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னு போயிடலாம். முதல்ல நம்ம கல்யாணம் ஆகாத ஹீரோ அரேஞ்ச் மேரேஜ் மூலியமா அவங்க அக்கா மூலியமா ஹீரோயினை சந்திக்கிறாரு. ஸோ ஹீரோயின் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் வந்து இவரோட ஜூனியர் அப்படின்னு. ஸோ அது மூலியமா அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்மன்ற ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம ஏன் வந்துட்டு நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல நம்ம லவ் பண்ணவங்க கிட்ட போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, நம்ம உள்ள இருக்கிற லவ் போய் இப்போ சொல்லலாம். ஆனாலும் அவங்களுக்கு எல்லாமே என்ன வேணாலும் ஆயிருக்கலாம், கல்யாணம் ஆயிருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நம்ம போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைச்சிடும்ல. நீ ரெடியா அப்படின்னா ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினோட ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் காண்டி அதுவும் ஆமான்ட்டு போயிடுவாரு. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்குது, அவங்க சந்திச்சாங்களா, அவங்க லவ் சொன்னாங்களா இல்லையா அப்படின்றதா கதை. ஸோ இந்த படம் ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரிங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு 96ம் கிடையாது, இது வந்து ஆட்டோகிராஃபும் கிடையாது, இது வந்து பழைய லவ் டுடேயும் கிடையாது. பழைய லவ் டுடே விஜய் சார் நடிச்ச படம் எதுவுமே கிடையாது. இது யூடியூப்ல நம்ம நிறைய பார்த்து மேபி ரசித்த, இரிட்டேட் பண்ண ஸ்கூல் ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து லவ் ஸ்டோரிஸ், இந்த காம்படிஷன்லாம் ஒன்றா வந்தால் ஒரே ஒரு ஹோல் படமாக எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு மேட்சப்பாக பண்ணால் என்னவோ அதுதான் இந்த படம். அவ்வளவுதான். ஆஹா ஓன்ற அளவுக்கும் இல்லை, அடைச்சி அப்படின்ற அளவுக்கும் இல்லை. பட் இந்த ஹைப் இருக்குல்ல, ஹைப் இங்கே இருக்கு, படம் இங்கே தான் இருக்கு. ஸோ அதே மாரி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றதுலேருந்து போயிடலாம். அபிஷன் ஒரு நல்ல டெபியூ. ஒரு டேரக்டர் கம் ஆக்டர்ன்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு டேரக்டர்லேருந்து ஹீரோ வரும்போது அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீரோக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை அபிஷன் கொடுத்தாருன்னா ஓகே, கொடுத்துருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில சீன்ஸ் அவர் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்ததையும் கண் கூட பார்க்க முடிஞ்சது. பட் ஒரு நல்ல டெபியூ. அடுத்து ஹீரோயினா தமிழுக்கு வந்து நம்ம அனஸ்வரா ராஜன், அவங்களுக்கும் ஒரு நல்ல டெபியூ. பட் ஸ்டில் அவங்க ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் வர ஸ்கூல் போர்ஷனை ஏற்றுக்க முடிஞ்ச நம்மளால ஒரு 25+ இயர் கேர்ளாக அவங்கள பார்க்க முடியல. ஸோ அதுவுமே கொஞ்சம் எனக்கு அது பெருசாக எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ அதுவுமே எனக்கு குறையாதான் இருந்தது. பட் அதுவும் ஓகே, ஒரு நல்ல டெபியூ. அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் குறைய இருக்காது, நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸாக வர இந்த ஸ்கூல் டைமில் வர மற்ற கேரக்டர்ஸ், குறிப்பாக அனிஷா, அந்த கேரக்டர் பேர் அனிஷா, அவங்க வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரூ அவுட் த மூவி அவங்க வர இடம் எல்லாமே ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த ஸ்கூல் கேரக்டரும் சரி, செகண்ட் ஹாஃப்ல வர அந்த 10 நிமிஷமும் சரி, இந்த ஹோல் படத்துலையும் வித் லவ்னு போடக்கூடிய ஒரே கேரக்டர் அவங்க மட்டும்தான். அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வராங்க, அவங்களோட வேலை என்னவோ அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எல்லா கேரக்டர்ஸும் தாண்டி எனக்கு தனித்துவமாக தெரிஞ்சது அந்த அனிஷா அண்ட் தென் நம்ம சரவணன். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு டீச்சராக, ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சராக அவர் பண்ணாதான் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் அவர் வந்து அபிஷனோட பேசுகிற அந்த மொமெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது. ஒரு நல்ல கேரக்டர் சரவணன் சார். ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ஒரு படமாக பார்க்குறப்போ, ப்ரொடக்ஷனாக பார்க்குறப்போ ஒரு நல்ல விஷுவலி நல்ல ப்ரெசன்டபுளான படம். திருச்சியை ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் திருச்சினும் போது நிறைய பேட் சைட் காட்டுவாங்க, பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த இதில் திருச்சியை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. விஷுவலி படம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது, ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் ஹாப்பி வித் த விஷுவல்ஸ். அதுக்கடுத்து இந்த மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த ரெட்ரோ சாங் அந்த படத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையா இல்லைன்றதெல்லாம் தாண்டி அந்த பாட்டு அந்த படத்தில் வைக்கிறப்போ ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, ஏன்னா இந்த பாட்டை யாரும் சூஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு விதம் இருந்தது. ஸ்கோர் ஓகே, நல்லா இருந்தது. இதுக்கு அடுத்து இந்த பிளாட்டை அவங்க யோசிச்சது, 2 கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட காதலை அவங்க நோக்கி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போகணும்னு நினச்சி ஆசைப்பட்ட விதம், இந்த பிளாட் நல்லா இருந்தது. இது வரைக்கும் எனக்கு ஓகே. எதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுல எனக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டது குட், ஒரு பிளாட்டாக நான் சொல்லிட்டேன். அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண போகிறப்போ
நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் பண்ண விதம் வந்து இந்த ஸ்கூல் இதெல்லாம் காட்டும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய படங்கள் ஞாபகப்படுத்தும். எக்ஸாம்பிள் 96ஓட ஸ்கூல் டைம் அந்த ஸ்டோரி இதை காட்டலாம். யூடியூப்ல இன்னைக்கு ரொம்ப சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப நிறைய இது மாதிரி விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ அது நம்மளுக்கு இங்கே ஈஸியாக ரிலேட் ஆகும்னு நினச்சி எழுதியிருப்பாங்க. பட் அது ஆல்ரெடி பார்த்துட்டனால நம்மளுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக தெரியல. ஸோ ரைட்டிங்கில் பெரிய பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஃப்ரெஷ்ஷான பேட்டர்ன் எதுவுமே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கூல்லேயே போயிருது. அதாவது ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் தென் ஹீரோயின் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரெண்டுமே ஸ்கூல்லேயே போகிறனால நம்மளுக்கு அது ஆப்வியஸ்லி அது வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் இன்ட்ரோலுமே வருது. ஸோ ஹோல் ஸ்டோரி நம்மளுக்கு அங்கேயே முடிஞ்சு போகிறதுனால நம்மளுக்கு அது பெருசாக கனெக்ட் ஆகலை. அண்ட் தென் மோர் ஓவர் எமோஷனலாகவும் நம்மளுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. இது ஜாலியாக கொண்டு போகணுன்ற நினச்சிருக்காங்க. பட் நிஜமாவே எமோஷனலாக கனெக்ட் ஆக வேண்டிய இடத்துலையும் கனெக்ட் ஆகலை. ஸோ ஒரு ஓகேஷான ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்படியே தூக்கி செகண்ட் ஆஃப் வரும்போது தான் அவங்க டிராவல் ஆரம்பிக்குது. அவங்க தேடி வர அந்த இடம் அந்த டிராவல் ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை நான் சொன்ன மாதிரி இந்த திருச்சியை காட்டுற விதம்லாம் நல்லா இருந்தது. பட் அந்த அவங்களுக்குள்ளேயே தான் அந்த நடக்கிற ஸ்டோரின்னு வரும்போது ஒரு 4 கேரக்டருக்குள்ளேயே நடக்கிற விதமா இருக்கட்டும், அவங்க காட்டின விதமா இருக்கட்டும், நடுவில் அந்த கேமியோலாம் வந்தாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த கேமியோலாம் அதெல்லாம் தேவையில்லை. 2 செகண்டுக்கு அது தேவையா, எதுக்கு அதை புல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. அதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் தென் படத்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுறேன் அப்படின்னு வழக்கம் போல இந்த ஹீரோயின் ஃபோன் எல்லாம் எடுத்து நோண்டி அதனால சண்டை வந்து பேசாமல் போவாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்டு உடனே அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்மியூசிஸ். எதுக்கு அது எனக்கு சீரியஸ்லி அது என்ன சொல்ல வரீங்க? அதாவது 2K கிட்ஸை கவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணலாம்டா பசங்களா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் விளையாடுங்க, அதான் தப்பு கிடையாது. இன்னைக்கு காலத்தில் இது எல்லாமே நார்மலைஸ் தான் தாங்களா, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்க்கையை கொண்டு போங்கன்ற மாதிரி சின்ன பிளாட்டை அழகாக திணிச்சுட்டு போயிட்டாங்க. அது தேவையே இல்லையே. அதை நெக்ஸ்ட் டே அவங்க கேட்குறப்போ ரொம்ப பண்ணாத வி ஆர் ட்ரங்க் அப்படின்ட்டு அவங்க கலந்து போகிறதா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தப்புன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க விஷயம், அவங்கவுங்க ரைட்ஸ். ஆனால் ஒரு படமாக வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த சொசைட்டி கன்சர்ன் ஒன்று இருக்குல்ல, அது நம்மளுக்கு இருக்கணும்ல. அதாவது இது பண்ணலாமா வேண்டாமா, இது தப்பா சரியான்ற தருமாற்றத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் இது தப்பு இல்லை சரிதான் பண்ணு அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி அந்த சீன், அது அவசியம் இல்லை. அந்த சீன் அந்த இடத்துல அவசியம் இல்லை. அது ரொம்ப அழகாக நீங்கள் ஃபீல் குட்டாக கனெக்ட் பண்ணி ஹக்கோடவே முடிச்சிருக்கலாம். அதை தாண்டி கொண்டு போகணும்னு என்ன தேவை இருக்குது? ஸோ அதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் தென் இந்த படத்திலே உருப்படியான போர்ஷன் செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ வந்து அனிஷாவை மீட் பண்ணுற அந்த மொமெண்ட், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அது அவங்க அதை வாங்கிக்கிட்டு அதை ரிலேட் பண்ண விதம், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ரைட்டிங் வைஸ், அந்த ஒரு இடம் இட் வாஸ் பியூட்டிஃபுல். வித் லவ்ன்ற டைட்டில் அங்கே வச்சிருக்கணும் எனக்கு. ஏன்னா உண்மையிலே காதலோட பண்ண விதம் அது மட்டும்தான். ஸோ எனக்கு அதை தாண்டி பெருசாக எங்கேயுமே லவ் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அந்த இடம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பியும் ஹீரோயின் அவங்க லவ்வாக தேடி போகிறது, அவங்க பேசிக்கிறது, டு த எண்டு போகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் நடக்க போகுதுன்றது ப்ரெடிக்டபுளாக இருந்தனால பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு காமெடி போர்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து தண்ணி ரிஷன்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாம் காட்டுறாங்க. ஒட்டுமொத்த கேரக்டர்ஸையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்குள்ள வரதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு படம், அவ்வளோதான். முடிகிறப்போ ஓகே ஃபைன், இது என்னடா ஓகே ஷான படம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு வழிய. அவுட் ஆஃப் த பாக்ஸ், வாவ் ஆட்டோகிராஃப், வாவ் 96, வாவ் இல்லை எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். ஓகே, விரசல் இல்லாத எந்த விதமான வல்கர்ஸ் இல்லாமல் ஓகேவான ஒரு படம். ஒரு ஃபீல் குட்டுக்கும் ராம்காமுக்கும் இப்படியும் போகாமல் அப்படியும் போகாமல் நட்ட நடுவில் உச்சத்தில் நின்ற ஒரு படம், அவ்வளவு தான். எனக்கு பெரிய பெரிய வழி என்ன தெரியுமா, ஷான் அந்த படத்தில் கொண்டு வந்து அவரோட வீக்கஸ்ட் ஆல்பமாக இந்த ஆல்பம் தான் நான் நினைப்பேன். ஒரு பாட்டாகவும் இருக்கு சொல்லுவேன். அதில் ஆக்சுவலாக ஆச்சாலேன்னு ஒரு பிஜிஎம் ஒரு செகண்ட் வரும், அந்த கொடுத்த வைப்பு கூட ஒட்டுமொத்த படமாக கொடுக்கல. ஒரு பாட்டு கூட நினைவில் இல்லை, இன்க்ளூடிங் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரியா சோகங்கள். நீங்க ஒரு படத்தை எப்பவும் போல 2 நாளைக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டு காட்டி அவங்க கிட்டலாம் ரிவ்யூ வாங்கி ஓகே எந்த விதமான ஹைப் இல்லாமல் ட்விட்டர் அமைதியாக இருந்திருந்தா கூட இந்த படம் நான் வந்து பார்க்குறப்போ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு தோணுது. நீங்க கொடுத்த ஹைப் இருக்குல்ல, இந்த மூவி ஆஃப் த டிக்கெட் எல்லாம் ஒருத்தன் சொன்னா, எவன் சொன்னான்னு தெரியல. ஏன்டா தமிழ் சினிமாவுக்குள்ள வெளியிலேருந்து யாரும் வருவானா, நீங்களே போதும். ஒரு யூஸ்வலான ஒரு சுமாரான படத்துக்கு நீங்கள் ஹைப் ஏற்றிட்டு அந்த படத்தை மக்கள் வந்து பார்த்து செருப்பு கட்டி அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே நல்ல படத்தையும் ஹைப் ஏற்றும் போது அதை பார்க்க வர ஆள் இருக்க மாட்டேங்குது. அதுதான் பல நல்ல படங்கள் இங்கே சாகுது. இந்த மாதிரி படங்கள்லாம் மோசமான ஒரு ப்ரொமோஷனால யார் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ, யார் அந்த படத்தை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிம்பத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இல்லைன்னா மக்கள் நல்ல படங்களை கொண்டாடுறதுக்கு தியேட்டருக்கு வர யோசிக்கிறாங்க. அதுதான் நடக்குது. நீங்கள் இந்த மாதிரி மோசமான படங்களுக்கு பிஆர் பண்ணுறதுனால நல்ல படங்களுக்கு நீங்கள் என்னதான் முக்கி கொடுத்தாலும் மக்களே சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படின்னா இந்த படத்தில் என்ன புதுசாக சொல்லிட்டீங்க? ஒன்றுமே இல்லை. ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு யூடியூப் கண்டென்ட், அவ்வளவுதான். யூடியூப் கண்டென்ட்டுக்கு இவங்க படுத்துற பரபரப்பு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிடுவேன். ஸோ ஓவராலா எனக்கு வித் லவ் அப்படின்ற ஒரு படம் வந்து வித்வுட் லவ்வா தான் தெரிஞ்சுது. பெருசா லவ்வுக்கான கனெக்ஷனும் இல்லை, கெமிஸ்ட்ரியும் இல்லை, ஒரு கர்மமும் இல்லை. ஒரு நார்மலா யூடியூப் கண்டென்ட் பெருசா 2 மணி நேரத்துக்கு படம் எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா வாட்சபிளா இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் ஒரு 40 கொடுப்பேன். அதை தாண்டி ஒரு ஜஸ்ட் பாஸ் படம் தான் அது, அவ்வளவுதான். தவிர வேற நல்ல திரைப்படம், வேற நல்ல விமர்சனம், வேற மட்டும் சந்திக்கிறேன். திருப்பி விஜய் கிராதகன் இது நம்ம ஷோ வந்து போச்சு.